ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாரங்கி புக்ல இருந்து கிளாஸ் 2 லெசன் நம்பர் 11 பேங்கினி ஜோஜோ இதை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். कुत्ता नाई, नायोட பேர் வந்து ஜோஜோ. அது வந்து ஒரு வெள்ளை நாய். वह एक पेड़ के नीचे सो रहा था. वहனா யார சொல்றாங்க? நாய் வந்து पेड़ के नीचेனா மரத்துக்கு கீழே सो रहा था தூங்கிட்டு இருந்தது. கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தது. எப்படி கொரட்டை போட்டு தெரியுமா? குர் குர் அப்படின்னு கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தது. யாரு? நாய். वह जग गया அப்படின்னா வந்து எந்திரிச்சிருச்சு. ஜக் கயானா எந்திரிச்சிருது. போ போ किसने दिए ये बैंगनी डब्बे. அந்த நாய் குலைச்சிட்டு என்ன சொல்லுதுன்னா, அது வெள்ளை கலர் தான் இருந்துச்சு. அதோட உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா கரு சிவப்பு ஸ்பாட்டா இருந்துச்சு. அப்படி புள்ளி புள்ளியா இருந்தது. டார்க் பர்பிள் ஸ்பாட்டா இருந்தது. அதுக்கு அது உடம்பு ஃபுல்லா டார்க் பர்பிள் ஸ்பாட்டா இருந்தது. அப்ப அந்த நாய் வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அந்த நாய் கேக்குது, இது யார் எனக்கு கொடுத்தா அப்படின்னு கேக்குது. உஸ்னே தேக்கா பாதல்கோ. அந்த நாய் வந்து பாதல்னா கிளவுட பாக்குது. ஆகாஷ்மே தீரே தீரே செலுத்துது. ஆகாஷ்னா வானத்தை பார்த்துக்கிட்டே மெதுவா நாய் நடக்குது. பாதல் பாதல் கியூ தும்னே முத்தியே முझे बैंगनी डब्बे அப்படின்னா அது கிளவுட்ட கேக்குது, மேகமே மேகமே நீ எதுக்கு எனக்கு வந்து இந்த பர்பிள் ஸ்பாட் எனக்கு கொடுத்த அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த கிளவுட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். नहीं बादल बोला அப்படின்னா இல்லையே. கிளவுட் சொல்லுது, இல்லையே मैं तो सफेद हूँ, நான் தான் வெள்ளை கலர்ல இருக்கேனே அப்படின்னு சொல்லுது. बादल हट गया, கிளவுட் நகண்டுருச்சு. ஜோஜோ ने ऊपर सूरज को देखा அப்படின்னா ஜோஜோ வந்து மேல சூரியனை பாக்குது. सूरज सूरज क्यों तुमने दिए बैंगनी डब्बे. சூரியன் கேக்குது, சூரியனே சூரியனே எதுக்கு எனக்கு பர்பிள் ஸ்பாட் கொடுத்த அப்படின்னு கேக்குது. அதுக்கு சூரியன் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். नहीं सूरज बोला, இல்ல. சூரியன் என்ன சொல்லுது? இல்ல मैं तो पीला हूँ, நான் தான் எல்லோ கலர்ல இருக்கேனே அப்படின்னு சொல்லுது. கோயே கோயே क्यों तुमने मुझे दिए बैंगनी डब्बे அப்படின்னா காக்கா காக்கா எதுக்கு எனக்கு வந்து பர்பிள் ஸ்பாட் கொடுத்த அப்படின்னு கேக்குது. नहीं कौवा बोला, कौवाனா காக்கா சொல்லுது, இல்ல நான் சொல்லல, நான் கொடுக்கல, நான் தான் கருப்பாச்சே. मैं तो काला हूँ, कालाனா கருப்பு, நான் தான் கருப்பாச்சே. गुब्बारे गुब्बारे அப்படின்னா பலூன். क्या तुमने दिए मुझे बैंगनी डब्बे, நீ தான் எனக்கு பர்பிள் ஸ்பாட் கொடுத்தியா அப்படின்னு பலூன்ட்டு நாய் கேக்குது. नहीं गुब्बारा बोला, बलून என்ன சொல்லுது? இல்லையே मैं तो लाल हूँ, நான் தான் ரெட் கலர்ல இருக்கேனே. घास घास क्या तुमने दिए बैंगनी डब्बे அப்படின்னா புல்லே புல்லே நீ தான் எனக்கு பர்பிள் ஸ்பாட் கொடுத்தியா அப்படின்னு கேக்குது. नहीं घास बोली, புல்லு என்ன சொல்லுது? இல்லையே मैं तो हरी हूँ, நான் தான் பச்சை கலர் ஆச்சே அப்படின்னு. बिचारा जोजो, அதாவது பாவப்பட்ட நாய். கிஸ்னே திய வேண்டி டப்பே, அது அழ ஆரம்பிச்சிருச்சு. யாருமே கொடுக்கலன்னா எனக்கு யார் இந்த பர்பிள் ஸ்பாட் வச்சா? அதுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, அழுகையா வருது. டப் 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 அப்படின்னு அதுக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஆஹா தோவ ஜாமுன் காப்பி எடுத்தா. அடாட, இது நவா பழத்தினாலதான் நமக்கு உடம்புல இப்படி ஸ்பாட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாய் கண்டுபிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த நவாப்பழக்கு மரத்துக்கு கீழே தான் நாய் தூங்கிட்டு இருந்துச்சு. நவாப்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நாக்குமே வந்து அந்த கலர் மாறிடும், கலர் ஆகும்ல. அதனால அது டொக்கு டொக்குன்னு விழுந்தது வெள்ளை கலர்னால அதுக்கு அந்த ஸ்பாட் வந்துருச்சு. இந்த கதையினவங்க சமீரா ஜியா குரேஷி. இப்ப வாங்க புக் பேக் பார்க்கலாம். கஹானி மே ஜோஜோ கிஸ் கிஸ் கே பாஸ் கயா அப்படின்னா கதையில வந்து ஜோஜோ யார் யார்கிட்ட போச்சு. கரம் லிக்கியே ஒரு சித்திர பனாயே. குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே எழுதணும், அந்த பாக்ஸ்குள்ள வரையணும், படம் வரையணும். फर्स्ट बॉक्स में जोजो पहले அப்படின்னா ஜோஜோ ஃபர்ஸ்ட். ஜோஜோ पहले बादल के पास गया. அது ஃபர்ஸ்ட் யார் கிட்ட போச்சு? பாதல். பாதல்னா கிளவுட் கிட்ட போச்சு. எதுக்கு போச்சு? எதுக்கு இந்த பர்பிள் ஸ்பாட் கொடுத்தது நீதானான்னு கேட்க போச்சு. அடுத்து யார்கிட்ட போச்சு? फिर वह सूरज के पास गया. அப்புறம் அது सूरज के पास गयाனா சூரியன் கிட்ட போச்சு. அப்புறம் தேர்ட் யார் கிட்ட போச்சுன்னு பார்க்கலாம். उसके बाद वह कौवा के पास गया. அப்புறம் அது கௌவா கிட்ட போச்சு. கௌவானா காகம் கிட்ட போச்சு. அடுத்து லாஸ்ட் யார் கிட்ட போச்சுன்னு பாப்போமா? अंत में वह घास के पास गया. अंतனா at last அது வந்து घासனா புல்லு கிட்ட போச்சு. இப்போ வாங்க செகண்ட் புக் பேக் பார்க்கலாம். कहानी में आए इन शब्दों को அப்படின்னா கதையில வர்ற இந்த शब्दोंனா வேர்ட்ஸ को पढ़िए படிங்க और वाक्य बनाकर अपनी कॉपी में लिखिए. वाक्य बनाकर सेंटेंस फ्रेम பண்ணணும். இப்போ வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர்டுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்க காப்பில உங்க நோட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்ப்போமா? வாங்க ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். போ போ அப்படின்னா நான் எப்படி குலைக்கும்? போபோன்னு குலைக்கும். அப்ப நம்ம எங்க என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் போறோம்? குத்தா போபோ போக்தா ஹே அப்படின்னா நாய் போபோன் குலைக்கும். வாங்க இப்ப செகண்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா அழுகிறது. யார் இப்படி அழுவா? பச்சா ரோத்தா ஹே, குழந்தை அழும். இப்ப வாங்க தேர்ட் என்ன வேர்டு பார்ப்போம்.
டப் டப் டப், இது எதோட சத்தம்? மழை பெஞ்சா சத்தம் வரும், ஏதாவது பொருள் விழுந்தா சத்தம் வரும். அப்போ இதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? பாரிஷ் கி ஆவாஜ் டப் டப் தேத்தி ஹை, அப்படின்னா மழையோட சத்தம் டப் டப்னு வரும். பேஜ் நம்பர் 45ல பாக்ஸ்ல வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள கலரோட நேம் ஹைட் ஆயிருக்கு. நீங்க அந்த கலர் நேமை சர்க்கிள் பண்ணணும். அங்க பார்க்கலாம் என்னென்ன கலர் நேம் ஹைட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அங்க ஆல்ரெடி நீலாங்கிறது சர்க்கிள் ஆயிருக்கு. இங்க பீலா, பீலானா எல்லோ. இங்க சஃபேத், சஃபேத்னா ஒயிட் வெள்ளை. இங்க காலா, காலானா பிளாக் கருப்பு. இங்க நீலா, நீலானா ப்ளூ. அவ்வளவுதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது புரியலன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ so much for watching my video. Bye.